Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது அந்த விழா நடைபெற இருக்கக்கூடிய அந்த ராயப்பேட்டை YMCA திடலுக்கு தலையில் தொப்பி அணிந்தபடி வந்த காட்சிகள் நம்ம திரையில் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களெல்லாம் உள்ள விடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா, இல்லை அவர்கள் தடுக்கப்பட்டிருக்காங்களா? வெறும் 2000 பேர் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்காக ஐடி கார்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருப்பவர்களுக்கு அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம். தாவேக்காவில் மொத்தம் 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 120 மாவட்டங்களுக்கும் சேர்த்து 600 பேர் வரைக்கும் நிர்வாகிகள் உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் இருக்கக்கூடிய நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே கட்சியினுடைய தலைமையுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு அந்த இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இங்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தந்த பிறகாக அழைப்புதல் இருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் வருவதற்கு முன்பு வரை அது முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகாக அந்த நெறிமுறையை இங்கே பின்பற்றுவதற்கு தொண்டர்கள் தவறிவிட்டார்கள். ஒவ்வொருவராக முண்டியடித்துக் கொண்டு உள்ளே எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருந்ததை பார்க்க முடிகிறது. முண்டியடித்து உள்ளே செல்வதற்கு முயன்ற வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, வரக்கூடிய அந்த நபர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பணியில விஜயனுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்கள் ஈடுபட்டு வராங்க. 2 நுழைவாயில்கள் இருக்கின்றன. 2 நுழைவாயில்களையும் இது போன்ற ஒரு நடைமுறை தற்போது வரை பின்பற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மாலேயே பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மக்கள் தொப்பி அணிந்து அந்த வரக்கூடிய மக்கள் அனைவருமே கையில் அந்த அழைப்புதல் இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைவதற்கு அனுமதி என்பது அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம வரக்கூடிய மக்களும் செல்போன் எடுத்து வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் பரிசோதித்த பிறகாகத்தான் உள்ளே பவுன்சர்கள், உள்ளே காவலாளிகள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விஜய் அவர்கள் அவரும் தொப்பி அணிந்து இஸ்லாமிய மக்களோடு மக்களாக இணைந்து அந்த தொழுகையில ஈடுபட இருக்கிறார். 6:23 மணிக்கு பிறகாக அந்த தொழுகை நிறைவு பெற்ற பிறகாக இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியாக அந்த விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. தன்னுடைய பாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய நோன்பு விரதத்தை நிறைவு பெற்ற பிறகு அவர் இந்த நிகழ்வுல பங்கேற்பார், உணவருந்துவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் முழுவீச்சில் தலைமையின் தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் மட்டுமல்லாமல் விஜயோடு இணைந்து தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிற கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.